இன்னும் பெண்டிங்லேயே நிற்கிதுடா. நான் இன்னும் முடிக்கல. அடுத்த டைம் எக்ஸ்டெண்ட் தான். ஏய் அது நம்ம குரு தானே? ஆமாடா. யார் கூட பேசிட்டு இருக்கா? என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஆஷா? இல்லையே. ஏன் அவளோட புது புக்கில் வந்து தியானத்தை பற்றி சொல்லியிருக்கான். தியானத்து மூலிமா நம்ம என்ன வேணால் அடையலான்னு சொல்லியிருக்கான். ஆனால் இதெல்லாம் நம்ம இந்தியன்ஸ்க்கு எப்போயும் தெரியும் தெரியுமா? இருந்து நம்ம பணக்கார சமுதாயமாக இல்லை. எங்கே தப்பு நடந்திருக்கு ஆஷா? எங்கே தப்பு நடந்திருக்கு? தப்புன்னு சொல்ல முடியாது குரு. ஆனால் மட்டும் வாழ்க்கையாகாது. இந்தியன்ஸ் கலாச்சாரத்தில் உயர்ந்தவங்க. இந்தியன்ஸ் கலாச்சாரம் மாதிரி உலகத்தில் எங்கேயும் இல்லை தெரியுமா? ஆஷா, நீ நான் நம்ம லெக்சரர், இந்த பஸ் டிரைவர், ரோட்டில் போகிறது பிச்சைக்காரர், வாழ்க்கையில் 3-2 பங்கு நம்ம கழிக்க போகிறது வேலைக்காக தான். நம்ம காலைல பஸ்ஸில் போகிறப்ப 90% எல்லாமே வேலைக்காக தான் போகிறாங்க. பிச்சைக்காரன் கூட காசு தான் கேட்குறேன், கல்வி கேட்கறது. ஆஷா உண்மைதான் குரு. ஆனால் படிப்பாளி படிக்கிறது ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறேன்? சும்மா இருங்கடா. குரு நீ ஒரு கதையை சொல்லு குரு. அப்பல காதலை பற்றி சொல்ல. ஏய் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிங்கடா. குரு நீ மழையை பற்றி சொல்லு. கற்பு கலையாமல் கருவறையில் என்னை சுமந்து சற்று தாளாட்டி உயிருக்குள் சீராட்டி கால முதிர் உண்ணி காற்று தழுவியதும் தொப்புள் கொடி எடுத்தார். மெருந்து நான் விழுந்தது உன் கண்களில் சில்லென்ற ஒரு மலை துளியும். சூப்பர் மச்சி. என்னதான் இருந்தாலும் செல்வி அடிச்சுக்க முடியாதா? இவன் செகண்ட் தான்டா. வேண்டாவதில்ல. I'm number one. இந்த ஒன்றாவது நான் ஒன்றாவது. குரு டேய் குரு கவுத்தரக்க போறியா இல்லையா? ஏட்டா படிச்சு 2வது வந்த இதுக்கு அவன் டியூஷனுக்கு அனுப்புனா கவுத்தரக்க போறியா இல்லையா? டேய் கவுத்தர ஒன்றாவது நீ எப்போதுமே ஒன்றாவது தான் குரு. நீ எப்போதுமே ஒன்றாவது. அம்மா சொன்ன மாதிரி நீ எப்போதுமே ஒன்றாவது தான் சொன்னாங்களா? அம்மா சொன்னாங்க. ஒன்றாவது கவலைப்படாத. நீ எப்போதுமே குரு 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 என்னடாச்சு? என்ன ஒரு சத்தம்? ஒன்றாவது ஷா. குரு குரு குரு
டேய் மச்சான், என்னடா ஆச்சு? ஏன் 2 நாளா குளியாக்கே வரல? நான் படிக்கிறேன் ஷாப், இங்கே படிக்கிறேன். வெளிச்சங்கள் இருள் கொள்ள, மோட்சங்கள் தலை கொள்ள, துச்சங்கள் என்னை தள்ள, துறை செய்த என் கடவுள். குரு, இன்னும் என்ன குரு கிளாஸ் வராம? என்ன குரு? நான் நம்பர் ஒன். குரு நான் நம்பர் ஒன் ஷாப். என்ன சொன்ன மாதிரி, ஆஷா சொன்ன மாதிரி நம்பர் ஒன். டேய் மச்சான், குருக்கு என்னமோ ஆச்சுடா. இதை விட்டு தள்ளு, நீ நல்லா இருப்படா மச்சான். குரு வந்து முந்தி மாதிரி இல்லை தெரியுமா? கத்துறான், ரூமுக்கு போன மாதிரியா இருக்கான். மச்சான் உனக்கு கூட தெரியுமா? சொன்ன நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு அவன் ரூமுக்கு போயிருந்தேன். ரூமு முழுக்க கவிதையா எழுதி ஒட்டி வச்சிருக்கான்டா. அதுல நம்ம 1 வேற பெருசா வேற எழுதி ஒட்டி வச்சிருக்கான். நான் நினைக்கிறேன் அன்னைக்கு நம்ம டூர் சொன்ன தெரியுமா, அதான் காரணம்னு நினைக்கிறேன்டா. அவனுக்கு பேய்கி பிடிச்சிச்சோ? பேயாவது பூதமாவது ஒரு சயின்ஸ் ஸ்டோரி மாதிரியா யோசிக்கிறீங்க? ஏய், பியூட்டிஃபுல் மைண்ட் படம் பார்த்தியா இல்லையா? நீ பார்த்தியாடா? நீ பார்த்தீங்க தானே? ஒரு வேளை அந்த மாதிரி இருக்கலாம் தானே? சரி, நான் யூனிவர்சிட்டி கவுன்சிலர்கிட்ட பேசிட்டேன் இதை பற்றி. நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கா 2 மணிக்கு. அதனால் நான் குருவை அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன்டா. குரு கவலைப்படாது, நண்பர்களாக நாங்கள் இருக்கோம். மிஸ் ஒன்று பார்த்துக்கோங்க, ஓகே? கவலைப்படாது மிஸ், பார்த்துக்கோங்க. முக்கியமா சொல்ல போனா அவன் குடும்பத்துல நான் சுருக்கமா சொல்றேன்னு சின்ன வயசுல நடந்த சின்ன சின்ன சம்பவங்கள் குருவை ரொம்ப பாதிச்சிருக்கு. அவனுக்கு அன்பு காட்ட யாருமே இல்லை. இறந்து போனதாங்க இன்னும் அவனோட உயிரோடு இருக்கிறதா நம்புறாங்க.
அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது, அண்ணன் ஒருத்தர் தான். ஆனா இப்ப அவரு சிங்கப்பூர்ல வேலை செய்யறாரு. இப்படி இருக்கும்போது எப்படி மிஸ்? இப்போதைக்கு குருக்கு உங்களோட ஆதரவு போதும். அவங்க அண்ணன் கிட்ட நான் பேசுறேன். குருக்கு நீங்க இருக்கீங்கன்னு புரிய வைங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, குருவை உங்களால மாத்த முடியும். தொற்றில் முதல் தொடங்கி இந்த சுவடுகள் இனியாவது இவன் வாழ்வில் இனிக்கட்டும்.